வெர்சஸ் அரசியல், இருதுருவ அரசியல், கூட்டணி அரசியல், இதில் எதிலுமே சேராத எங்களுடைய வழி தனி வழி. கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்பதுதான் எங்களுடைய தனித்துவம் என்று சொல்லி எல்லோரும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தென்சென்னை தொகுதிக்கான வேட்பாளரை அறிவித்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை களம் காணுகிற நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமிகு காளியம்மாள் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த மக்கள் சபை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கங்கள். இந்த தலைப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, பலமுனை போட்டி பலன் யாருக்கு, இதுதான் கேள்வி. முதல்ல அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் வந்து பேசினார். எங்களுக்கு தான் லாபம், வரக்கூடிய தேர்தலில் பலன் எங்களுக்கு தான், நாங்கள் தான் வெல்ல போகிறோம் அப்படின்னு அவர் பேசிட்டு போனார். அதே போன்று மரியாதைக்குரிய திமுகவை சேர்ந்த அண்ணன் பிரசன்னா அவர்கள் எனக்கு முன்னால் வந்து பேசும்போது, இந்தியா முழுக்க நாங்கள் தான், இங்கே நடத்தின அந்த திராவிட ஆட்சியை நாங்கள் இந்தியா முழுமைக்கு செய்கிறதுக்காக இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்கோம், அதனால் வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு பேசிட்டு போனாங்க. அதற்கு மேலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணன் வந்து வெற்றி எங்களுக்கு தான், நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம், 10 ஆண்டு காலத்தில் நிறைய செஞ்சுருக்கோம், அதனால் வெற்றி எங்களுக்கு தான். தோற்று போனது மக்கள்னு, தோற்று போனது மக்கள். பலன் உங்களுக்கு, பலன் உங்களுக்கு. 10 ஆண்டு காலம் காங்கிரஸினுடைய ஆட்சி காலம், 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலம், இந்த 20 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு அளவிற்கான இந்த ஆட்சி காலத்தில் மொத்தமாக மக்கள் கடனாளியாக்கப்பட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். அந்த மக்களுக்கான பலனாக வரக்கூடிய 2024 தேர்தல் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்தும் பலன் சார்ந்தும் இருக்க வேண்டும் என்றால், மக்களில் ஒருவனாக, மக்கள் பிரச்சனை தெரிந்திருக்கக்கூடிய, மக்களிலிருந்து புறப்பட்டு வந்த எங்களை போன்று தனித்து களம் காணக்கூடிய, மக்களின் கூட்டணியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவது மட்டும்தான் மக்களுக்கான பலம். நிறைய பேசியிருக்காங்க, நான் ஏகப்பட்ட குறிப்பு எடுத்துட்டேன், எதை பேசுறதுனே எனக்கு தெரியல, அம்புட்டே இருக்கு, எதை பேசுறதுனே தெரியல. உண்மையிலே அவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து சொல்றாங்க, நாங்கள் வந்து எந்த விதமான சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், நாங்கள் சாதிய பாகுபாடே பார்க்க மாட்டோம், சமத்துவத்தை நாங்கள் தான் நிலைநாட்டுவோம், இந்துக்கள் அப்படின்னா மொத்தமாக இந்துக்கள் தான், நானும் இந்து தானே, என்னைய கோயில் கருவறைக்குள்ள விட்டுருவீங்களா? அப்போ என்னவா இருக்கு உங்கள் சமத்துவம்? அவங்க அந்த பக்கம், இவங்க சமூக நீதி, திராவிட முன்னேற்ற கழகம், திரௌபதி முர்மு அவர்களை உள்ள விடலை, கண்டனத்துக்குரியது, 100 விழுக்காடு கண்டனத்துக்குரியது. திரௌபதி முர்மு ஒரு பக்கம், இவங்க திரௌபதி அம்மன் கோயிலுக்கு மேல் சாதி கீழ் சாதி சண்டை வந்து போன முடியலன்னா கோயில் எடுத்து போட்டுறாங்க, கோயில் எடுத்து போட்டுறாங்க. அரசு நடைமுறை எடுத்து அந்த சமூக நீதியை நான் பாதுகாப்பேன், அந்த ஏழை எளிய மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி. இப்போ அண்ணன் சொன்னார், ஒரு வாதிட்டார், மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு இங்கே வரட்டும், அப்படியே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கைதொட்டு கும்பிட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கிறது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க வேணும்னா சேர்ந்துக்குவீங்க, வேண்டாம்னா அடிச்சுக்குவீங்க, நாங்கள் பாதிக்கப்படும் நடத்தவர்கள் நிற்கிறோமா? தேர்தல் என்பது மக்கள் தங்கள் அதிகாரத்தை செலுத்துகின்ற இடம், அரசியல்வாதிகள் அதிகாரத்தை செலுத்துகின்ற இடம் அல்ல. இந்த புரிதல் மக்களுக்கு வரணும். ஏன் நாம் தமிழர் கட்சி யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் அதிமுக நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, திமுக ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, 2 தேசிய கட்சிகள் இருந்தது. எதற்குங்க நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டுச்சு? யோசிச்சு பாருங்க. ஒரு சாமானியனுக்கான பேசுவதற்கு ஆள் இல்லை. ஈழத்தில் என்னுடைய தமிழ் உறவுகள் கொண்டொழிக்கப்பட்ட போது அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை, அதற்காக ரத்த சகதியில் உருவானோம். நாகப்பட்டினம் நான் பிறந்தது, நாகப்பட்டினத்தினுடைய பெரிய ஐக்கான் யார் தெரியுங்களா? தனி தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகள் பிறந்த மண் எங்கள் ஊர். எங்கள் ஊர் பேருந்து நிலையத்தில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், எங்கள் ஊர் பேருந்து நிலையத்துக்கு பேர். அந்த மறைமலை அடிகள் தமிழ் சொல்லில் வேற்றுமொழி கலப்படம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாடுபட்ட ஒருத்தனுடைய ஒரு சிலை ஒரு ஓரமாக எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கு. அண்ணாவுக்கு 3 இடத்துல சிலை இருக்கு. அப்ப என் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நீங்க தமிழர்களுக்கான வாழ்வியலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த பகுதியில் வாழ்ந்த நல்ல மனிதர்களுக்கான வாய்ப்பை, அவனுடைய வரலாற்றை கடத்திருக்கணுமா வேண்டாமா? ஏன் கடத்தல? ஏன் செய்யல? என்ன பாதுகாத்துட்டீங்க? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கூட அழிவுகரமான தொழில் திட்டம் வந்துட்டு 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்ப வித்திருக்காங்க வேதாந்தா குழுமத்திற்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கடலோர முறைப்படுத்த சட்டம் வந்தது, திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது, எது ஒன்றும் பேசல. இன்னைக்கு என்னையே பேசுறீங்க, இன்னைக்கு சிறுபான்மையினுடைய பாதுகாவலனை பத்தி திமுக பேசுறீங்க. யாரை திருப்திப்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் கோவை குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யாம ஏன் வச்சிருக்கீங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது தானே.
யாரை திருப்திப்படுத்த? பாரதிய ஜனதா கட்சியை திருப்திப்படுத்த. மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போது ஒரு செங்கல்லை தூக்கிட்டு வந்தார். என்ன சொன்னார்? எய்ம்ஸ் மருத்துவமனையை காணும், கல் மட்டும்தான் இருக்கு, அது ஒன்று தான் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அந்த கல்லை மட்டும் காணும், கல்லை வச்சு நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, வெற்றியும் பெற்றீங்க. எப்போ? 2019. இப்போ 21க்கு பிறகு நம்ம கேட்குறோம், எங்கெங்க எய்ம்ஸ் மருத்துவமனை, ஏங்க அதை பற்றி பேச மாட்டீங்க, அந்த கல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ என்ன சொல்கிறார் மரியாதைக்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்கள்? ஏங்க எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி கோபேக் மோடி, நீங்கள் இப்போ எதுக்கு மோடி எங்கே கூப்பிடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் அடுத்த பதில் என்ன சொல்கிறார்? எங்க 11 மருத்துவக் கல்லூரியை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை 11 வருதா வரலையா? கட்டமைக்கப்பட்டுச்சா படலையா? ஏன் இந்த வேலை? ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் இந்த ஆட்சிக்கு பதிலாக இந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு பதிலாக இந்த ஆட்சி என்று இன்னும் கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கு. இந்த தற்சார்பு பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் தெரு டாஸ்மாக் கடைகளை வச்சுருக்கீங்க, வச்சுக்கிட்டு அதனால சாராய விற்பனை மூலமாக பெண்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் தருகிறோம், 6000 ரூபாய் வெள்ளை பணம் தருகிறோம், இந்த காசு பொங்கல் காசு ஒரு 1000 ரூபா தர்றோம், 7-8000 தர்றோம், 9000 தர்றோன்றதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காசுமே கொடுக்காம, நான் கல்விக்கு செலவு பண்ணுற காசை மிச்சப்படுத்தி, நான் மருத்துவத்துக்கு செலவு பண்ணுற காசை மிச்சப்படுத்தி, சரியான சாலை போட்டு கொடுத்து, எனக்கான வேலைவாய்ப்பு உறுதி செஞ்சு, உள்ளூர் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அமைச்சு, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500 ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வேலை கொடுத்தாலே நான் செம்மாந்த வாழ்க்கை வாழ்வேன். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், நான் நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துவேன். அப்போ ஆட்சி அதிகாரம் வேறுபடியாக மாறும். அப்படி ஒரு மாற்றத்தை விரும்பி தான் இந்த போட்டிகளில் எதுவும் பங்கேற்காம தனித்து மக்களிடமிருந்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக மக்களிடம் மட்டும்தான் கூட்டணி. ஏன் எங்கள் அண்ணனை கேட்பாங்க, எங்கள் அண்ணன் சந்தமன் சீமானை கேட்பாங்க, நீங்கள் ஏங்க அவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது, ஏங்க இவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது? எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லுவார், மேடையில் இருந்து கொண்டே இவர் மணல் கொள்ளை அடித்தார் நாங்கள் சொல்லுவோம், இவர் மலைகளை வெட்டி வித்தார் நாங்கள் சொல்லுவோம், இவருக்கு ஏரியை களவாண்டார் நாங்கள் சொல்லுவோம், இவர் மக்கள் பணத்தை ஊழல் செய்தார் நாங்கள் சொல்லுவோம், ஒத்துக்கொள்ளுவாங்களா இவங்க என்று கேட்டார். உண்மையிலேயே இங்கே இருக்கிற யாரும் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. ஒரு அடிப்படை மக்களாக தன்னுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அடுத்த தளத்திற்கு போக நினைக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தணும். நான் எனக்கு பிறகு என் பிள்ளை என் பேரன் அவங்க வம்சாவளி அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எனக்கான பிரச்சனையை நான் பேசுவதற்கான தளத்தை என்று உருவாக்குகிறேனோ அன்றைக்கு தான் அது சமூக நீதி அரசியல், அது சமத்துவ அரசியல், அதுதான் சரியான அரசியல், அதுதான் நாம் தமிழர் அரசியல்.